மத்தியிலே வந்திருப்பதற்காக மக்கள் நன்றி. ஆண்டவரே, கொடா கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுதும் உடைய அருமை பிள்ளைகள் ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்கும்படியாக வந்திருக்கிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே, பிள்ளைகள் வாஞ்சியோடு வந்திருக்கிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே, கவாவாரி கரவா ஆண்டவரே, அநேக நெருக்கங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார்கள் தகப்பனே. அநேக பாடுகள் மத்தியிலே வந்திருக்கிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே, நீரே பிள்ளைகளோடு கூட பேசும். ஆண்டவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் ஒவ்வொருவரோடும் உடைய வார்த்தை பேசுவதாக, ஆசீர்வதிப்பதாக தகப்பனே. துதிக்க மகிமை எல்லாவற்றையும் மக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். வேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பரலோகத்தின் பரிசுத்தவான்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். தூதர்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக தெரியுமா? நாம் நம்மை நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக. நம்மை ஒருவேளை நீங்க சின்ன வயசுல பார்க்கலாம், சின்ன பிள்ளைங்க ஓடுவாங்க. ஓடும் பொழுது கூட யார் சேர்ந்து ஓடுவா தெரியுமா? அந்த அம்மாமார்களும் ஓடுவார்கள். வேகமா ஓடு, வேகமா ஓடு, என்கரேஜ் பண்ணிக்கொண்டே பின்னால ஓடுவார்கள். தன்னுடைய பிள்ளை ஜெயிக்க வேண்டும், தன்னுடைய பிள்ளை அந்த கோலை அச்சீவ் பண்ண வேண்டும், தன்னுடைய பிள்ளை இதிலே பிரைஸ் வாங்க வேண்டும். அதை போலவே இயேசுவும் விசுவாசத்தை துவக்குகிறார், நம்மிலே துவக்குகிறார். நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் விசுவாசி, விசுவாசி உண்மைதான். ஆனால் விசுவாசத்தை துவக்குகிறவர் இயேசு, முடிக்கிறவரும் இயேசு. இந்த சகோதரி, இந்த அம்மாமார் என்ன செய்வாங்கன்னா, இங்க ஆரம்பிப்பாங்க, ஓடு ஓடு என்கரேஜ் பண்ணிக்கொண்டே சென்று அங்கு பிள்ளைக்கு முன்பாக ஓடி ரிசீவ் பண்ணி அங்கு முத்தமிட்டு அந்த பிள்ளையை அணைப்பார்கள். அதே போல இயேசுவும் நம்முடைய இந்த பாலைவன வாழ்க்கையிலே நாம் ஓடும் பொழுது, நாம் விசுவாசத்தோட ஓடும் பொழுது, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட பேசுவார். மகனை கவலைப்படாதே, நான் கூட ஓடுறேன். மகளை கவலைப்படாதே, நான் கூட ஓடுறேன். இந்த விசுவாசத்தை ஓட்டத்தை நான் உனக்கு உதவி செய்கிறேன். அது மட்டுமல்ல, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நம்ம எப்படி ஓடுகிறோம்? விசுவாசத்தோடு ஓடுகிறோமா? சோர்ந்து போய் இடையில போய் நின்று விடுகிறோமா? ஒவ்வொரு நாளும் நம்மை அவர்களும் என்கரேஜ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நாம் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அந்த ஜெயம் எங்கு கிடைக்குதுன்னா, நம் பரலோகத்தில் செல்லும் பொழுது ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல விசுவாசிகளின் வீர வரலாறு பார்க்கிறோம். அங்கு ஆபேலை பார்க்கிறோம், ஏனோக்கை பார்க்கிறோம், நோவாவை பார்க்கிறோம், மோசேயை பார்க்கிறோம், எலிசாவை பார்க்கிறோம், எலியாவை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக நம்மோடு கூட ஓடிய புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர்கள் எவ்வளவாக இயேசுவை நோக்கி ஓடினார்கள், விசுவாசத்தோடு ஓடினார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார்கள். பொறுமையோடு ஓடினார்கள், எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம், உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் நம்ம அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம் நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்முடைய பலத்தில் அல்ல, நம்முடைய பலத்தில் இல்ல, தேவனுடைய பலத்தில் இருக்கிறது. நம்முடைய ஞானத்தினால நம்ம ஓடணும்னு சொல்லவே முடியாது.
தேவனுடைய ஞானம் ஒவ்வொரு நாளும் சகோதரனே சகோதரியே இந்த விசுவாச ஓட்டத்திலே உன்னோடு கூட வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உன்னோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். உன்னை பலப்படுத்துவார். நீ சோர்ந்து போயிருக்கும் பொழுது உன்னை பலப்படுத்துவார், உன்னை வழி நடத்துவார். இந்த ஓட்டத்தை துவக்கினவர் இயேசுவே, முடிக்கிறவரும் அவரே. இந்த விசுவாசத்தை ஒவ்வொரு விசுவாசியும் ஓடித்தானாக வேண்டும். ஓடி நாம் ஜெயம் பெற்று பரலோகத்திலே ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. இந்த விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது. முதலாவதாக பார்க்கிறோம், விசுவாசிக்கிறவன் பதறா. ஏசாயா 28:16 இதை குறித்து பார்க்கிறோம். விசுவாசிக்கிறவன் பதறா. இது என்ன என்று நாம் யோசித்து பார்க்கிறோம். ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கிறோம், whoever believes firmly will not act hastily. Whoever believes firmly will not act hastily. Haste என்ற வார்த்தை பார்க்கும் பொழுது act quickly என்று பார்க்கிறோம். இந்த எந்த விசுவாசியும் உடனே பதட்டம் அடைஞ்சு ஒரு விஷயம் நடக்குது, உடனே பதட்டம் அடைந்து அதை இதை வேகமாக செய்ய மாட்டான். அவன் the one who maintains his faith will not panic என்று பார்க்கிறோம். அவன் பதட்டம் அடையவே மாட்டான், பதறான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவன் பதட்டம் அடையாம தேவனுடைய சமூகத்துக்கு ஓடி செல்வான். ஆண்டவரே, எதனால இது நடக்குது, எப்படியாக நடக்குது, இதுல நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? தேவனை நோக்கியவன் நோக்கி பார்ப்பான். இந்த விசுவாசிக்கிறவன் அவன் உறுதியாக நிலைத்திருப்பான். ஸ்டாண்ட் ஃபர்ம் என்று ஒரு டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கிறோம். அவன் உறுதியாக நிலைத்திருப்பான், பதறிக்கொண்டே இருக்க மாட்டான். அவன் வாழ்க்கையில எத்தனை சூழ்நிலைகள், எப்படி கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அவனுடைய கண்கள் தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் நம்முடைய தகப்பன் இயேசுவே, நமக்கு எல்லாமே அவர்தான். ஒரு சிறுவன் ஒருத்தன் தெரியாம மரத்துல ஏறிட்டான். அவன் கீழே இறங்க வேண்டும். அவனை சுற்றி, அதாவது கொஞ்சம் உயரமான மரம், அவன் கீழே குதிக்கணும். எல்லாரும் அவனுடைய வீட்டில் அருகில் உள்ளவர்கள் எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. எப்பா குதி, பேரை சொல்லி கேட்கிறாங்க, எப்பா குதி குதிங்கிறாங்க. அவன் குதிக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனுடைய அப்பாவை அழைத்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது குதி என்ற அந்த தகப்பன் சொன்ன உடனே எந்த நினைவும் இல்லை, டக்கு நின்று குதித்து விட்டான். அந்த தகப்பனும் அவனை கீழே ஏந்தி கொண்டான். அதை போல இயேசுவும் நம்முடைய தகப்பனாக இருந்து நம்முடைய நம்பிக்கை நாயகனாக அவர்தாமே இருந்து நம்மை வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில ஒரு சோதனை வந்தது. அங்கு கேராரின் ராஜா ஆகிய அபிமெலேக்கு சாராளை அழைப்பித்தான். இவன் அப்பதான் என்ட்ரு பண்ணியிருக்கான். ஆனா அந்த ஊருக்கு போறோன்னு அந்த ராஜா சாராளை கூப்பிடுகிறான். இவன் இதுவரைக்கும் ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால், அவர் தேவனுடைய கட்டளைப்படிதான் அவருடைய சொந்த ஊரை விட்டு புறப்பட்டு அவர் தேவனுடைய வார்த்தையின்படி அந்த பரதேசியாக ஒவ்வொரு இடமாக சுற்றி திரிந்து கொண்டு வந்திருக்கிறார். தனக்கென்று ஒரு வீட்டையும் கட்டவில்லை, ஒவ்வொரு இடமாக பரதேசியாக சென்று கொண்டிருக்கிறார். அப்படியாக தேவனுடைய வார்த்தையின்படி செல்லுகிறவருக்கு திடீரென்று ஒரு சோதனை வருகிறது. அவர் ராஜா கூட்டிக் கொண்டு அங்கு செல்லுகிறான். ஆனாலும் பதறவில்லை. அவருடைய கண்கள் திறந்திருந்தது. அவருடைய கண்கள் தேவனை நோக்கி பார்த்தது. அவர் பதறாமல் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். வேலைக்காரங்களை கூப்பிடல, போய் ராஜாட்ட சண்டை போடல. அவர் அமைதியாக செபித்து கொண்டே இருக்கிறார். மனம் கலங்கவும் இல்லை. அவருடைய கண்கள் தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. அவரோடு கூட தேவன் பேசிக்கொண்டே இருந்திருப்பார் நிச்சயமாக. சாராளோடு இருக்கும் ஏஞ்சல்ஸையும் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருந்தது. தேவன் சொல்லியிருப்பாரு, நான் அவனை பார்த்துக்கிட்டேன்ப்பா, நீ கலங்காமல் இரு, நீ கலங்காமல் இரு. அநேக நெருக்கங்கள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நாம் மனிதர்களை நோக்கி பார்க்கிறோம்.
மனித உதவியை பார்க்கிறோம். இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு. ஆனா நீங்கள் நன்றாக யோசித்து பார்த்தீர்கள் என்றால் எந்த மனிதனுடைய உதவியும் விருதாவாக இருக்கும். ஆபத்து காலத்துல மனுஷனை நோக்கி நீங்கள் செல்லும் பொழுது அவன் காலை இடறி விடுவான். அநேகர் கூட இருந்த குழியை பறிப்பார்கள். ஆனால் இயேசு ஒருவரே, தேவன் ஒருவரே எல்லா சூழலிலும் உங்களோடு கூட வருகிறவர். அவரை பாருங்க, இங்கு ஆபிரகாம் அங்கு சாராளை அந்த இடத்துல விட்டுட்டு அவர் ஜெபிக்கிறார், ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை அவரை தேற்றியது. I will deal with him. நான் அவனை பார்த்துக்கிட்டதேப்பா, நீ கவலைப்படாது என்று நிச்சயமாகவே சொல்லி இருப்பார். அதனால அவர் அங்க அபிமெலேக்கிட்ட போய் பேச போறாரு. பேசினோடனே என்ன சொன்னாரு? நீ அழைத்த ஸ்திரீயின் நிமித்தமாக நீ செத்தா என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர் யார் போறா? நம்ம தேவனை நம்பி இருக்கும் பொழுது தேவன் நமக்கு முன்பாக செல்கிறார். மனுஷனெல்லாம் நீங்க பார்த்துட்டு எல்லா ஹெல்ப்பையும் கேட்டுட்டு அதுக்கு பிறகு அவங்க எல்லாம் முடியாதுன்னு சொன்ன பிறகுதான் நீங்க என்ன செய்றீங்க? ஆண்டவரை நோக்கி போறீங்க. ஆனால் விசுவாசிக்கிறவன் பதறான். அவன் விசுவாசியா இருக்கும் பொழுது சூழ்நிலைகளை பார்க்க மாட்டான், மற்றதை பார்க்க மாட்டான். அவனுடைய கண்கள் தேவாதி தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்து அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. அந்த மனுஷனுடைய மனைவியை ஒழுங்கு அவனிடத்துக்கு அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். யாரு யுத்தம் செய்றா? தேவன். ஹல்லேலூயா. நாம கூட அநேக வேளைகள்ல பதறி போய் விடுகிறோம். நாமவே யுத்தம் செய்ய முயற்சிக்கிறோம். நாமவே அநேக முயற்சிகளை எடுக்கிறோம். மனுஷ முயற்சிகள் எல்லாம் விருதா. தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் நமக்காக யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார். காலையில எல்லாத்துக்கும் இதை நடந்த சம்பவத்தை அபிமெலேக்கு சொல்றான். எல்லா ஜனங்களுக்கும் சொல்லி அவன் தேவனை உயர்த்துகிறத பார்க்கிறோம். சாராளை இங்க ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். இந்த வாதை அதற்குள்ளாக அவனுடைய வீட்டுக்குள்ளாக கடந்து வந்ததை பார்க்கிறோம். கற்பவதிகள் அங்கு பிள்ளை பெற முடியவில்லை. அது கூட மட்டுமல்ல, சில அதாவது கமெண்ட்ரிஸ்ல நாம் பார்க்கும் பொழுது அங்கு உடல்ல உள்ள வெளியேறும் எல்லா இடமும் அடைபட்டு விட்டு எல்லா அந்த அரண்மனையில இருந்தவங்க எல்லாருக்கும் வேர்வையும் வரலையாம், யூரினும் போகலையா. அப்படியாக அவர்கள் எல்லாம் அடைக்கப்பட்டவர்களாக துடிதுடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். கடைசியில யார் வந்து செபிக்கிறார்? ஆபிரகாம் செபித்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக ஆபிரகாமை மாற்றினார். கர்த்தர் அவனிடத்துல சர்டிஃபை பண்றாரு, ஆபிரகாம் என் பையன் பா, தீர்க்கதரிசி, நீ எப்படி துணிகரமா பாவம் செய்தாய், நீ செத்தாய் என்று சொன்னார். கடைசியில் அவன் கெஞ்சினதுனால என்னுடைய தாசன் வந்து செபிப்பான், உனக்கு அதுக்கு பிறகு ஹீல் ஆகும். அதன்படியே அவர் செபித்தார். எல்லாருக்கும் அங்கு சுகம் கிடைத்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கும் நாம் பதறி எதையும் செய்யும் பொழுது ஒன்றுமே நடக்காது. ஆனால் விசுவாசிக்கிறவன் பதறான். அதனாலதான் அங்கே பரிசுத்த பவுல் சொல்றாரே, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர் யாருன்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்வோம்? பதறாம இருப்போம். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கிறவரை பற்றி நமக்கு நல்ல நாலேஜ் வேணும். அவர் எப்படிப்பட்டவர், 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 அவரை குறித்து அறிந்தால் நம்ம ஒரு நாள் பதறியே நாம் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். சுமத்ரா தீவுல நடந்த ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். சுமத்ரா தீவுல ஊழியம் செய்ய ஒரு ஊழியக்காரர் போயிருந்தாரு. போயிருக்கும் போது அங்க ஒரு அந்த தீவுல நிறைய ரிவர்ஸ் உண்டு. அந்த ஆத்துல அவர் கடந்து போக வேண்டும். கடந்து அடுத்த பக்கத்துக்கு சென்று ஊழியத்துக்கு செல்ல வேண்டும். அந்த ரிவரை அவர் பாட்டுக்கு கடந்து செல்ல ஆரம்பிச்சாரு. இடுப்பளவுக்கு மேல தண்ணி இருக்கிறது. அப்படியாக அங்கே சென்று கொண்டு இருக்கும் பொழுது கரையில நின்னவங்க எல்லாம் நினைக்கிறாங்க அவர்கள் புறஜாதியினர், இயேசுவை அறியாதவர்கள். அவங்க எல்லாம் நினைக்காங்க இதுல
இன்னைக்கு இவன் மரித்து போய் விடுவான். ஏனென்றால் அந்த இடத்துல நிறைய முதலைகள் உண்டு. நிச்சயமாகவே இவன் மரித்து போவான்னு மற்றவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. இவர் அவர் பாட்டுக்கு போய்கொண்டே இருக்கிறார். விசுவாசத்தோடு என்னை அழைத்தவர் எனக்கு வழி நடத்துவார் என்று. அப்பொழுது திடீரென்று நடுவுல வந்துட்டாரே, 3-4 முதலைகள் அவரை நெருக்கி வர ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் வேத வார்த்தைகள் அவரோடு கூட பேச ஆரம்பிச்சது. மார்க்கு 16:18 சர்ப்பங்களை எடுப்பார்கள். அந்த வார்த்தை வந்த உடனே ஆண்டவர் எனக்கு அதாரிட்டி கொடுத்திருக்கிறாரே, நான் என்ன செய்ய போறேன்? இந்த அதாரிட்டி யூஸ் பண்ண போறேன். மற்றவங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஏனென்றால் முதல்ல வாழை வச்சு அடிச்சுதுன்னு வச்சுக்கிடுங்க, அவன் சுக்குநூறாக போய்விடும். அப்படியாக அதுக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. ஆனா இவர் பக்கத்துல ஓடி வந்தது 4 அடி தூரத்தில் இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் இந்த இடத்தை விட்டு புறப்படுங்கள் என்று கட்டளை கொடுத்தார். பாருங்க, அவர் அருகிலே வந்துட்டு 1 அடி பக்கத்துல வந்தது, மறுபடியும் யாவும் எதுவோ சொன்னது போல அவைகள் புறப்பட்டு சென்றன. அந்த சகோதரன் எழுதும்போது சொன்னாரு, இருக்கிறதுலே அதாவது மண்டு ஒன்றும் அறியாதது எல்லாம், நாய் பூனை எல்லாம் நம்ம சொன்னதை கேட்கும், எல்லாத்துலயும் மண்டு இந்த முதல்ல தான். ஆனா அந்த முதல்ல மனசுலையும் ஆண்டவர் பேசி அவைகளையும் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும்படியாக ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு பெரிய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் நாம் விசுவாசியாக இருக்கும் பொழுது நாம் பதறக்கூடாது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6:13 பார்க்கிறோம். சீரியா ராஜா பார்க்கிறான், எலிசா என்கிற தீர்க்கதரிசி ஈஸியா பிடிச்சிடலாம் சொல்லி போய் படையை அனுப்புறான். போய் பிடிச்சிட்டு வாங்கப்பா. எல்லாம் படம்லாம் வேகமா ராணுவம் ஃபுல்லா அந்த அவர் இருக்கிற தோத்தான்ல இருக்கிற மலையை சுத்திக்கிட்டது. சுற்றிலும் அவர்கள் நிற்கிறார்கள். ஆனா வேலைக்காரன் கண்ணு பார்க்குது, ஐயோ ஆண்டவனே, நம்ம சுற்றிலும் ராணுவம் வந்துட்ட, என்ன செய்வோம்? அவன் தவிக்கிறான். ஆனா எலிசாவின் கண்கள் எதை பார்த்தது தெரியுமா? பரலோகத்தின் ரதங்களை பார்த்தது, பரலோகத்தின் அக்னி ரதங்களை பார்த்தது, பரலோகத்தின் அக்னி குதிரைகளை பார்த்தது. அவருடைய கண்கள் அதை பார்த்து கொண்டு நின்றன. அவருடைய கண்கள் கீழே நோக்கி பார்க்கவே இல்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய கண்கள் அநேக சோர்வடையும் வேளைகள்ல இந்த உலகத்தை நோக்கி பார்க்குது. உலகத்தில் அவன் அதை சொல்லிட்டானே, இவன் இதை சொல்லிட்டானே, இப்படி என்ன இல்ட்ரீட் பண்ணிட்டானே. இல்லை, நம்முடைய கண்கள் எங்கு நோக்கி பார்க்கணும்? அங்கு பரலோகத்தை நோக்கி பார்க்கணும். எலிசாவின் கண்கள் பரலோகத்தை நோக்கி பார்த்ததுனால அங்கு அக்னிமயமான குதிரை ரதங்கள் மலை முழுவதும் நிறைந்திருந்தன. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு அவனை பிடிச்சிட்டு வர்றதுக்கு ஆள் அனுப்புறான். ஆனா ப்ரொடெக்ஷன் யாரு கொடுக்க தெரியுமா? பாதுகாப்பை யார் கொடுக்க தெரியுமா? பரலோகத்தின் தேவனானவர் தம்முடைய சேனையை அனுப்புறார். என் பையனை எவன்டா கைய வைக்க போறான்? பரலோகத்தின் சேனை வந்து ஃபுல்லா மலை ஃபுல்லா நிரம்பிடுது. எலிசா கவலைப்படவே இல்லை. ஹல்லேலூயா. பதறவே இல்லை. ஐயோ ஆண்டவரே இப்படி ஆயிட்டேன்னு பதறவே இல்லை. அவருடைய கண்கள் பரலோகத்தின் சேனைகளை பார்க்குது. அதனால பயப்படாதே, அவர்களோடு இருப்பதை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. அதனால எல்லாருக்கும் கண்மயக்கம் வர சொல்லி எல்லாரையும் அழைத்து கொண்டு அவர் செல்கிறதை பார்க்கிறோம். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். அங்கே மெலித்தா என்கிற தீவுக்கு அப்போஸ்தலர் 28:3 பார்க்கிறோம். மெலித்தா தீவுக்கு பரிசுத்த பவுல் போறாரு. போய் அங்கே அப்பதான் போய் சேர்ந்திருக்காங்க. ஒரே குளிர், எல்லாரும் அக்னியை மூட்டி கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்துல அங்கு ஒரு விரியன் பாம்பு புறப்பட்டு வயது பவுலின் கையை கப்பி கொண்டது என்று பார்க்கிறோம். கப்பி பிடித்து கொண்டது. கப்பி பிடிச்சிட்டு விடவே இல்லை. நம்ம உலகத்துல சொல்லுவாங்க, உடனே நம்ம இதுல நாட்டு வைத்தியர் இருக்காரு, அவற்றை ஓடுங்க, இந்த டாக்டர்கிட்ட போங்க, அங்க பொண்ணுங்க. இவரோ என்ன செய்தார் தெரியுமா? கையை பாம்பை என்ன செய்தார்? தீயில் உதறி போட்டு
ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஹல்லேலூயா. எல்லாரும் பார்க்கறாங்க, உடம்பெல்லாம் வீங்கி அவன் சாக போறான்னு சொல்லி, உடம்பெல்லாம் வீங்கி பரிசுத்த பவுல் இறந்து போக போறான்னு. ஆனா அவருக்கு தெரியும், தான் விசுவாசிக்கிறவர் என்னார் என்று அறிந்திருக்கிறார். அவருக்கு ஒரு தீங்கும் நடக்காது என்பதை அறிந்திருந்தார். தன்னுடைய வாழ்க்கையில பின்னால என்ன நடக்க போகுது எல்லாவற்றையும் அறிந்தார். அப்படி எல்லாரும் இருக்காங்க, அசால்ட்டா அந்த பாம்பை எடுத்து தீயில உதறி போட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜனங்கள்ல பாக்குறாங்க, என்னடா இவன் சாக போறான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவன் எங்கேயோ தப்பு பண்ணிட்டு வந்தான், இந்த இடத்துல வந்தாலும் இந்த கரெக்டா அந்த விரியம் பாம்பு கடிக்குது பாருங்களேன் நினைத்து கொண்டு இருக்கிறான். ஆனா ஒன்றும் நடக்கவில்லை. ஜனங்கள்லாம் நினைக்காங்க, இவன் தேவனா இருக்கும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட பாம்பு கடிச்சு ஒருத்தன் கூட நம்மகிட்ட உயிரோடு இருந்ததில்லை. இவன் நிச்சயமாகவே தேவனாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் விசுவாசத்தோடு இருக்கும் பொழுது அது அநேகருக்கு படிப்பினையை கொடுக்கும். ஹல்லேலூயா. உங்களை பார்க்கிறவன் நினைப்பான், இவன் விசுவாசிச்சான், இவனுடைய ஆண்டவர் கைவிடவில்லை என்று அவர்கள் எல்லாரும் பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள். தேவன் அவருடைய வல்லமையை அவர்கள் துதிப்பார்கள். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக கஷ்டங்கள் வரும் பொழுது, மார்க் 4:37 பார்க்கிறோம், அங்கு சீஷர்கள் போறாங்க, பலத்த சுழல் காற்று வருது, படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல மோதிட்டு அவர் சொல்றாரு, எல்லாரும் சொல்றாங்க, எழுப்புறாங்க தட்டி, ஆண்டவரே போதகரே, நாங்கள் அழிந்து போறது உனக்கு கவலை இல்லையா? யார் இருக்கா? இயேசு அதே போட்ல தான் படுத்திருக்கிறேன், அதே போட்ல தான் கூட தான் இருக்கிறாரு. ஆனா ஜனங்கள்லாம், அந்த சீஷர்கள்லாம் கலங்குறாங்க. நாமும் கூட, நம்மோடு கூட இயேசு இருக்கிறார், நம்மோடு கூட தான் வாழுகிறார், நம்மோடு கூட தான் இருக்கிறாரு, நமக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றாரு. ஐயோ பதறி விடுகிறோம். அவர் என்ன செய்தார் தெரியுமா? காற்றையும் கடலையும் ஒரே ஒரு வார்த்தை அதட்டினார், எல்லாம் மாறி போயிட்டு. ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீங்க? ஏன் இப்படி பயப்பட்டீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போனது? இன்னைக்கோ நம்மை குறித்தும் ஆண்டவர் அநேக வழிகள்ல கேள்வி கேட்பது அதுதான். ஏன்பா பயப்பட்டேன்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை? நான் உன் கூடவே தான் இருக்க, படகு கவிழ்ந்தாலும் நானும் சேர்ந்துதான் கவிழணும். நான் உன் கூட இருக்கிற ஜீவனுள்ள தேவனாக, அதை ஏன் நீ விசுவாசிக்க மாட்டேங்க? நீ விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், எபிரேயர் 11:6. விசுவாசிக்கிறவன் என்ன செய்யணுமா? இயேசு தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இயேசு தம்மை தேடுகிறவர்களுக்கு, இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், இயேசு தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்ற விசுவாசம். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. விசுவாசம் ஒரு மனிதனுக்கு இல்லாமல் அவன் தேவனுக்கு பிரியமா இருக்கேன், நான் தேவனுக்கு பிரியமா இருக்கேன் சொல்லுவது கூடாத காரியம். He is a rewarder of those who diligently seek him. தேவனுக்கு உண்மையாய் நாம் தேடிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர், ரிவார்டு கொடுக்கிறவர் என்று பார்க்கிறோம். அங்கு மோவாபி பெண்ணை நாம் பார்க்கிறோம், ரூத்தை. ரூத் என்கிற சகோதரி பார்க்கும் பொழுது இளம் விதவை, ஏழை, விசுவாசத்தினாலே ஒரு தீர்மானம் எடுத்தார், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் எங்க போறீரோ நான் வரேன்னு சொல்லி விசுவாசத்தோடு தன்னுடைய விக்கிரங்களை எல்லாம் தூக்கி போட்டார். அவ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனை பின்பற்றும்படியாக தன்னுடைய மாமியோடு கூட கடந்து வந்தாள். ஒரே ஒரு தீர்மானம். அங்கிருந்திருந்தா தன்னுடைய தாய் தகப்பனோடு இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவை நான் பற்றி கொண்டேன் என்று தேவனை பற்றி கொண்டு அந்த பெத்லகேமுக்கு அவள் கடந்து வந்தாள்.
ஏனென்றால் அவ நினைச்சா, நான் தேடுனா நிச்சயமாகவே அவர் பலன் கொடுக்கிறவர். விசுவாசத்தோடு அந்த இடத்துக்கு வர்றா, கதிர்களை பொறுக்க செல்லுகிறா. எல்லாருடைய கண்களின் தேவன் அங்கு கிருபை கொடுக்கிறார். அங்கு போய் கதிர்களை பொறுக்கும் பொழுது எல்லாத்தையும் பாதுகாப்பும் ஆண்டவர் தாமே கொடுத்தார். போவாஸ் வயல்ல அவள் கதிரை பொறுக்க ஆண்டவர் உதவி செய்தார். அது மட்டுமல்ல, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில பெத்லகேமில் பிரவேசித்தாள். ஆனா அவள் விசுவாசித்த தேவனாலே பலன் கொடுத்தார். அவர் பலன் கொடுத்து நாம் அவளுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறி போய்விட்டது. ரூத்து 3:11 சொல்றாரு போவாஸ், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகி ஊரார் எல்லாரும் அறிவார்கள். போவாஸ் ஒரு செல்வந்தனாக இருந்தான். அவனே மணவாளனாக மாறினான். தாவீதின் சந்ததி அவள் மூலமாக புறப்பட்டது. இயேசுவின் வம்ச வரலாறுல அங்கு ஒரு புறஜாதியான மோவாபிய பெண் அங்கே இடம் பெற்றாள். எவ்வளவு பெரிய கிருபையே! தேவன் தன்னை நம்பி வந்த பெண்ணுக்கு பலன் கொடுத்து அவளை உயர்த்தி வைத்தார். இன்றைக்கும் இயேசுவை மட்டும் நீங்க பற்றி கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையில எவ்வளவுதான் கசப்புகள் கண்ணீர் வந்தாலும் சரி, அவரை மட்டுமே நீங்கள் பார்த்து கொண்டு ஓடும் பொழுது அவன் பலன் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா! அவர் பலன் கொடுக்கிறவர். அவர் உங்களுக்கும் பலன் அளிக்கும் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். மோசே பாருங்க, அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்தார். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை அங்கு வெறுத்தார். அது மட்டுமல்ல, எபிரேயர் 11:24-25 பார்க்கிறோம், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்தார். தேவ ஜனங்களுடன் துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார். ஏன்னா அவருக்கு எல்லாரும் சொல்லிப்பாங்க, ஏன்பா உனக்கு அறிவில்லையா? பார்வோனின் குமாரத்தின் மகனாக இருக்கிறது எவ்வளவு பெரிய காரியம். ஏன் அதை விட்டுட்டு இங்க வர? ஏன் இதற்காக நீ ஓடி வருகிறாய்? ஏன் உன் வாழ்க்கையை இப்படி மாத்திக்கொண்டாய்? இன்றைக்கு நாம் ஆண்டவருக்காக ஓடும் பொழுது உறவினர்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க, இவனுக்கு அறிவு இருக்கா, இவனுக்கு ஏதாவது மண்டையில இருக்குதா என்று கேட்பார்கள். ஆனால் மோசே கூட அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. ஆனா பாவ சந்தோஷங்களை வெறுத்தார். அந்த நாட்கள்ல பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவோ ரிச் மேனாக இருந்தார். வசதி படைத்தவர்ல அவருக்கு இல்லாத காரியங்களே இல்லை. எல்லாமே அவருக்கு அளிச்சப்பட எல்லா வசதிகளோடும் அரண்மனையில இருந்தது மட்டுமல்ல, அவருக்கு எல்லா கல்வியும் கற்றுக் கொடுக்கப்பட்டது. அப்படி ஒரு பெரிய ஒரு மனிதனாக இருந்தவர் எல்லாத்தையும் இயேசுவின் நிமித்தமாக தூக்கி எறிந்தார். எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தார். எதற்காக தெரியுமா? இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்தார். ஹல்லேலூயா! அவருக்கு அந்த 40 வருடங்களும் வனாந்தரமான வாழ்க்கையில எவ்வளவு கசப்புகள் இருந்திருக்கு தெரியுமா? ஆனா அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்தார். அவருடைய கண்கள் எல்லாம் தேவாதி தேவனை என்று நான் காண்பேன். ஏனென்றால் அவருடைய நோக்கமெல்லாம் இனி வரும் பலன் மேல அவர் நோக்கம் உடையவராக இருந்தார். அவர் இனி வரும் பலன் மேல நோக்கம் உடையவராக இருந்தார். ஆண்டவர், இந்த ஆண்டவரை நான் பற்றி கொள்வேன், இவர் என்னை பரலோகத்துக்கு அழைத்து செல்வார், எனக்கு பரலோகத்துல மிகுந்த பலனை கொடுப்பார். அதனால நான் என்னுடைய அனித்தியமான பாவ சந்தோஷம் எல்லாத்தையும் தூக்கி எறிகிறேன். வனாந்தரமான வாழ்க்கையை தெரிந்து கொண்டார். கசப்புகளான வாழ்க்கை தான், கண்ணீரோடு உள்ள வாழ்க்கை தான். ஆனா அந்த வாழ்க்கையை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் அவர் பலன் கொடுக்கிற தேவனை நம்பி இருந்தார். பரலோகத்திலே பலன் கொடுப்பவர் மட்டுமல்ல, இந்த உலகத்திலும் தேவன் அவருக்கு பலன் கொடுத்தார். பாருங்க, அவரை தேவாதி தேவன் அவருக்கு தரிசனமானார், முகமுகமாய் தரிசித்தார். அதற்கு பின்பாக அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார். ஆண்டவர் சொன்னாரே, நீ பார்வோனுக்கு தேவனாக்கினேன். ஹல்லேலூயா! எவ்வளவு காலம் 40 வருஷம் காத்து கிடந்துட்டு ஆண்டவர் அவரை பார்க்கிறாரு. எப்பா, நான் உன்னை
பார்வோன் அந்த இவன் எகிப்து ராஜாவுக்கு தேவனாக மாற்றினேன். அதை போலவே பார்வோன் எவ்வளவோ எதிர்த்து நிற்கிறான். மோசேக்கு முன்பாக, ஆரோனுக்கு முன்பாக ஒரு மனம் நிற்க முடியவில்லை. அப்படியாக கர்த்தர் அவரை உயர்த்தி இருந்தார். அதனால எதனால நாம் இனி வரும் பலன் மேல் நோக்கமுடையவராக இருந்தார். இன்றைக்கும் நம்முடைய பாடுகள் சில வேளைகள்ல சோர்வடைய பண்ணலாம். ஆனால் தேவனை நோக்கி உறுதியாக இருப்போம். அவர் விசுவாசிக்கிறவனுக்கு பலன் அருளுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தாவீது ராஜாவை பாருங்க, அபிஷேகம் பண்ணாரு. தேவன் தாமே அபிஷேகம் பண்ணாரு. ஆனா ராஜாவாக உடனே வரவே முடியல. எவ்வளவோ அழுகை, எவ்வளவோ கண்ணீர், கசப்புகள், ஓட்டங்கள். இந்த சவுல் ராஜாவுக்கு பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார். இன்னொன்னு அவருக்கு முக்கியமாக நின்றது, இந்த சவுல் ராஜாவை கொல்லக்கூடாது. தேவன் அதை விரும்ப மாட்டாரு. அபிஷேகம் பெற்றவனை நம்ம தொடக்கூடாது. அதனால அது ஒரு எண்ணம். இதனால அநேக கட்டுகளோடு, அநேக பிரச்சனைகளோடு அவர் ஓடிக்கொண்டே இருந்தார். ஆனா எந்த சூழ்நிலையிலும் தேவன் அவரை சவுல் ராஜா கையில ஒப்பு கொடுக்கவே இல்லை. நெருக்கங்கள் வரும், கடைசியில இந்த பிடிச்சிட்டாருன்னு சொல்லி யோசிக்கும் பொழுது அங்க ஒருத்தன் ஓடி வருவான். பெலிஸ்தர் வந்துட்டாங்க, நம்ம எல்லாம் அங்க போக வேண்டியது. எல்லாம் மறுபடியும் விழுந்தடிச்சு ஓடி செல்வார்கள். தாவீதை சுற்றி வளைந்து கொண்டார்கள். நிச்சயமா இன்னைக்கு கையில மாட்டேன்னு நினைச்சா ஒருத்தன் ஓடி வரான். அவன் செய்தி சொல்றான், பெலிஸ்தர் வந்துட்டாங்கன்னு. சவுல் அவங்கள பாக்குறதுக்கு ஓடி சென்று விட்டான். அதே போல நமக்கும் நெருக்கங்கள் வரலாம். ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு பாடுகள் இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது. நீதிமானுக்கு வரும் உபத்திரவங்கள் அநேகமாய் இருக்கும். ஆனாலும் தேவன் அவன் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா. எல்லாத்திலையும் உபத்திரவங்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம். அவற்றின் மத்தியிலும் நாம் நிற்கும் பொழுது தேவன் பலன் கொடுக்கிற தேவன். தாவீது அப்படியே விட்டுட்டாரா? அவனுக்கு எண்ணம் இருந்தது, எப்படியாவது கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணாரு, நான் ஒரு நாள் ராஜாவாகுவேன். அந்த எண்ணத்திலே ஓடிக்கொண்டிருந்தார். கடைசியாக யூதாவிலே ராஜா, சமஸ்த இஸ்ரவேலின் இஸ்ரவேலின் ராஜாவாக தேவன் அவரை உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்கிறார் அதை சொல்லுவாரு. அவர் சொன்னதை எத்தனையோ வருடங்கள் கடந்தாலும் நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போயிருக்கிறார். 40 வருஷம் மோசே ஓடினாரு. இந்த தாவீது ராஜா 13 வருடங்கள் ஓடினார். எல்லாம் நடந்தாலும் சரி, வருடங்கள் கடந்து போனாலும் நீங்கள் அதை நோக்கி பார்த்து கொண்டே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாகவே தேவன் பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் பலன் கொடுக்கிறார். மத்தேயு 9:20 பாருங்க, பெரும்பாலுள்ள ஸ்ரீ, அவளுக்கு எண்ணம், நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். அதுதான் அவளுடைய எண்ணம். வஸ்திரத்தை தொட்டா போதும், நான் சொஸ்தமாவேன். அவள் 12 வருஷம் அந்த வியாதியினால கஷ்டப்பட்டா. எல்லா மருத்துவத்தையும் போனான். எல்லா விதத்திலும் அவள் ஓடினாள். ஒவ்வொரு இடமா தன்னுடைய பணத்தை, தன்னுடைய வீட்டை, தன்னுடைய எல்லாவற்றையும் செலவழித்து ஓடினாள். ஆனா ஒன்றே ஒன்று நினைச்சா, வஸ்திரத்தை தொட்டா போதும், இயேசு சுகமளிப்பார். வஸ்திரத்தை சொல்லும்படியாக ஓடி சென்றாள். அந்த விசுவாசத்தோடு ஓடினாள். வஸ்திரத்தை தொட்டா உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. ஹல்லேலூயா. அவள் பெரும்பாட்டிலிருந்து விடுதலை அடைந்தாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு விசுவாசத்தோடு இயேசு விசுவாசிக்கிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நினைத்து நாம் ஓடும் பொழுது, சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு, மகளே திறன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் ஓடும் பொழுது தேவன் நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் ஸ்டெப் எடுத்து வைப்போம். மோசேயை விடவா நம்ம கஷ்டப்படுறோம்?
மோசே விடவா 40 வருஷம் கஷ்டப்பட்ட மோசே விடவா நம்ம கஷ்டப்படுறோம்? இல்லவே இல்லை. நம்முடைய மனசுல அநேக சோர்வுகள் வரலாம். ஆனால் அவற்றின் மத்தியிலும் முன் வைத்த காலை பின் வைக்காமல் நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் எபிரேயர் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. The just shall live by his faith. இது என்னன்னா, விசுவாசிகளுக்கு விசுவாசம்னா அது மூச்சு விடுவது போல. அப்படித்தான் நாம் அந்த ஒரிஜினல் நாம் வேதாமத்தை நாம் வாசித்து பாருங்க. டு ஹாவ் லைஃப், டு கன்டினியூ இன் லைஃப். அந்த பிழைப்பது, மூச்சு விடுவதே, வாழ்வதே விசுவாசிக்கு விசுவாசத்தினாலதான். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தினாலதான் அவன் ஜீவனோடு இருக்கிறான். விசுவாசத்தினாலதான் அவன் உயிரோடு இருக்கிறான். விசுவாசத்தினாலதான் அவன் இன்றைக்கு பிழைத்திருக்கிறான். எலியாவை பாருங்க, 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல கேரித் ஆற்றண்டையில அங்க எலியா இருக்கிறாரு. அங்கே ஆண்டவர் சொல்றாரு, கேரித் ஆற்றண்டையில போய் அப்பா ஒளிச்சுக்கப்பா. அதுக்கு பிறகு அங்கு ஒன்றும் அதற்கான வார்த்தை வரல. ஆனா கேரித் ஆறு ஒவ்வொரு நாளும் அந்த தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காரு. நாட்கள் செல்ல செல்ல அது வற்றி போய்கொண்டே இருக்குது. ஆனா ஆண்டவர்கிட்ட போய் அவர் கேட்கல, ஆண்டவரே வற்றி போயிட்டே இருக்கப்பா. நம்ம என்ன நினைச்சுவோம்னா 10 நாளைக்கு முன்னே பிளான் பண்ணிடுவோம். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இன்னும் 10 நாளைக்கு தான் தண்ணி இருக்கும், ஆண்டவரே என்ன செய்வது, ஆண்டவரே வழியை தரங்காண்டவரே தரங்காண்டவரே ஆற்ற போய் கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆனா எலியா என்ன செய்தார் தெரியுமா? அதுக்கு கேரே பண்ணல. அவர் என்ன ஒழிக்க உட்கார்ந்து சொல்லியிருக்காரு, இது இல்லைன்னா இன்னொரு இடத்துக்கு போறாரு. ஒவ்வொரு நாளும் பாக்குறாரு. ஆனா கடைசியில ஒரு நாள் வற்றியே போயிட்டு, ஹல்லேலூயா, வற்றியே போயிட்டது. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் சொல்ல, கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட கடைசியில விசுவாசம் தளர்ந்து சோர்ந்து ஒன்றுமில்லாமல் போற வரைக்கும் கூட செல்லறோம். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். ஹல்லேலூயா. ஆனா நம்ம விசுவாசிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்கும் பொழுதே இந்த சோர்வுகள் ஒன்றுமில்லை. அங்க பார்க்கிறோம், கேரித் ஆற்றண்டையில அவரு கவலைப்படாம ஆண்டவரோட பேசிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காரு. கடைசியில ஆறும் வற்றி போயிட்டு, அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி அவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணுமா, உனக்கு சாரிபாத்துல நீ சீதோன் அங்கு தேசத்தில் உள்ள சாரிபாத்துக்கு போ, அங்கு உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளை இட்டேன். ஹல்லேலூயா. எல்லாமே ப்ரீ ப்ரிப்பேர்ட். ஆண்டவர் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டாரு, ரெடியா வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம தான் என்ன செய்யறோம்? அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு உருண்டு கொண்டு, ஆண்டவரை என்ன செய்ய போறேன், என்ன செய்ய போறேன். இங்கு எலியா அப்படியாக ஆண்டவர் மேல விசுவாசம் உள்ளவராக இருந்தாரே, தண்ணியும் வத்தி போயிட்டு ஆண்டவர் கரெக்டா சொல்யூஷன் சொல்லுவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கடைசி நேரம் தான் அநேக வேளைகள் ஆண்டவர் உதவி செய்வார். நீங்க சோர்ந்து போய், ஐப்பா இதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் முடியாதுப்பா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு உதவி வேகமாக பறந்து வரும். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்காத இடத்துல இருந்து ஒரு உதவி வரும். ஆண்டவர் உங்களை தூக்கி நிறுத்துவார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசிக்கு விசுவாசம் தான் உயிர் மூச்சாக இருக்கும். விசுவாசி விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீதிமான் பிழைப்பான். அதனால சாரிபாத் ஊருக்கு அவர் சென்றார். அங்கு புறப்பட்டு சென்றார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல யாக்கோபு இதுல நல்ல ட்ரைனிங் எடுத்தவர். அவர் சொல்றாரு, விசுவாசத்தின் பரீட்சை உங்களுக்கு பொறுமையை உண்டாக்கும்பா. எல்லாத்திலும் பதறிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருப்பீங்களே, விசுவாசத்தின் ஓட்டம், விசுவாசத்தின் பரீட்சை ஆண்டவர் வைப்பாரு. அந்த பரீட்சை உங்களுக்கு பொறுமையை உண்டாக்கும். நம்ம நினைக்க மாட்டோம், நமக்குள்ளாகவே ஒரு டிரான்ஸ்பர்மேஷன், நமக்குள்ளாகவே ஒரு மாற்றம் நம்மை அறியாமலே வரும். அதுதான் தேவன் நம்மை வழிநடத்தும் வாழ்க்கை. நமக்கே தெரியாது நமக்கு எப்படின்னா பொறுமை வந்தது. எல்லாத்துலயும் நம்ம வேகமா ஓடி ஓடி செய்வோமே, திடீர்னு பொறுமையா இருக்கவன்
ஏனென்றால் விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டது. விசுவாசம் பரீட்சிக்கப்பட்ட உடனே பொறுமையை உண்டாக்கும். 1 பேதுரு 1:7 சொல்றாரு. அவர் இன்னும் அதிகமாக சொல்கிறார், பொன்னிலும் அதிக வெளியேற பெற்ற விசுவாசம் சோதிக்கப்படும். ஹல்லேலூயா. நம் பொன்னிலும் அதிகமான விசுவாசத்தை நாம் வைத்திருக்கும் பொழுது நமக்கு சோதனைகள் வரும். ஆனா முடிவு என்ன தெரியுமா? புகழ்ச்சி, கனம், மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அநேக வேளைகள்ல சோதிக்கும்படியாக நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருவாரு, ஆனா நிறைவேறாது. வாக்குத்தத்தத்தை கொடுத்துருவாரு, ஆனா கடைசியில நாம் கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆனா வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. உண்மை உள்ளவர் என்று வேதத்திலே, நாம் ஆங்கில வேதாகமத்திலே he is faithful என்று பார்க்கிறோம். தாம் சொன்னதை நிறைவேற்றி உங்களுக்கு காண்பிக்கிறவர். ஹல்லேலூயா. தாம் சொன்னதை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி காண்பிக்கிறவர். சூழ்நிலைகள் மாறி போகலாம். அங்கு நாம் பார்க்கிற ஆபிரகாமுக்கு 75 வயசு. அவர் குமாரனை குறித்து சொன்ன சந்ததி இப்படி இருக்கும், வானத்து நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஒவ்வொரு தடவையும் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனா என்ன நடந்தது தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, சாராளின் கற்பம் செத்து போனது. அவர் அதை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்காரு. ஆபிரகாம், என்ன நடக்காண்டவரே, எனக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிற பிள்ளைய கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும், அதுக்காகவே ஏங்கி காத்து கொண்டு இருக்கிறார். திடீர்னு பார்த்தா சாராளின் கற்பம் செத்து போயிட்டது. அடுத்தது என்ன நடக்குது? அங்கு ஆபிரகாமின் சரீரம் செத்து போனது. எல்லாமே முடிஞ்சு போயிட்டு பிள்ளை பிறக்குங்கிற நம்பிக்கை கிடையவே கிடையாது. உலகத்தின் நோக்கத்தை பார்க்கும் பொழுது, உலகத்தின் எல்லா காரியங்களையும் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்கும் பொழுது நடக்கவே நடக்காது. ஆனா ஆபிரகாம் விசுவாசித்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தார். தேவன் உலக நம்பிக்கையெல்லாம் போன பிறகுதான் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரம் அப்படிதாங்க, அப்படித்தான் போராட்டம். நிறைய வேளைகள்ல விசுவாசம், ஆண்டவரே எல்லா நம்பிக்கையும் போயிட்டுதே, எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிட்டுதா, இவனை நம்பினேன் அவனை நம்பினேன், இப்படி நம்பினா அப்படி நம்பினா, டாக்டரை நம்பினா, எல்லாத்தையும் நம்பினோம், எல்லா நம்பிக்கையும் போயிட்டுதே. எல்லாம் போன பிறகுதான் உனக்கு உதவி செய்ய இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக வேளைகள்ல நீங்க சோர்ந்து, சில வேளையில டக்கு டக்குன்னு எல்லாம் நடந்துரும். சில வேளைகள்ல இங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையில உலகத்தின் பார்வையில பார்க்கும் பொழுது நடக்காதது, ஆனா தேவன் நடப்பித்தார். ஹல்லேலூயா. நடப்பித்தார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் சொன்னால் அதை நிறைவேற்றியே தீர்வார். ஒவ்வொரு நாளும் நாம் அநேக டிஸ்கரேஜ்மெண்ட் வரதான் செய்யும். ஆனா நிச்சயமாகவே தேவன் சொன்னா செய்வார். நோவாட்ட ஒரு நாள் வந்தாரு. நோவா தேவனோடு நடக்கிற ஒரு மனுஷன். he walked with God. அவர் தேவனோடு கூட சஞ்சரித்த ஒரு மனிதன். திடீர்னு ஆண்டவர் சொன்னார், எப்பா இந்த கொப்பேர் மரத்துல ஒரு பேழையை செய்யுப்பா, பேழையை செய்யி, நான் உதவி செய்யறேன். எல்லா அளவுகள்லாம் அவரே குறிச்சாரு. இப்படி இத்தனை முழம் இருக்கணும், இத்தனை எல்லாம் செய். வெட்டாந்தரையில போய் பேழையை செஞ்சா அந்த ஊர் ஜனங்கள்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க? இந்த தாத்தாவுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருக்கு, பைத்தியம் பிடிச்சிருக்கு. நல்ல வெட்டாந்தரையில போய் இதை போய் பேழையை செய்யறானே, எங்க விட போறீரே? அவர் சொல்றாரு, அப்பொழுது நீதியை குறித்து பிரசங்கித்தாரா. நாள் ஒன்று வரும், அப்பொழுது ஜல பிரளயம் வரும், நீங்க எல்லாம் மனம் திரும்புங்க. அவர் பிரசங்கித்தார். ஜனங்கள்லாம் கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. இவருக்கு மதி மயங்கி இருக்கிறான்னு சொன்னாங்க. ஆனா தேவன் அவரோடு கூட பேசினார். தேவன் சொன்னதை நோவா நிறைவேற்றினார். நிறைவேற்றும் பொழுது என்ன நடந்தது தெரியுமா? திடீர்னு ஒருவேளை அவர் நினைச்சிருக்கலாம், எல்லா இடத்துல டிஸ்கரேஜ்மெண்ட் வருது, நம்ம விட்டுருவோம்ப்பா, பாதி பேழையில அப்படின்னு விட்டுருந்தான்னு வச்சுக்கிடுங்களேன்,
ஜலப்பிரளயம் வரும்போது அந்த நோவா ஃபேமிலியும் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கோம். நம்ம கூட பாதி ஓட்டம் ஓடுறோம், திடீர்னு என்ன ஆண்டவர் எல்லாத்துலயும் இப்படி சோதிக்கிறாரே, எல்லாம் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, நினைச்சதே நடக்கல, சோர்ந்து போய் அப்படியே விட்டு விடுகிறோம். ஆனால் நோவாவை பாருங்கள், தேவனோடு நடந்த மனிதன், தேவனை நோக்கி பார்த்த மனிதன் வேலையை முழுவதுமாக முடித்தார். ஆண்டவர் சொல்றாரே, வேலைக்குள்ளாக உன்னுடைய குடும்பம் பிரவேசிக்கட்டும், மிருகங்கள், பறவைகள், ஊர்வன எல்லாம் போகட்டும், எல்லாம் நடக்குது. ஜனங்கள் பார்த்து அப்போ கூட மனம் திரும்பல. நாள் ஒன்று வந்தது, ஜலப்பிரளயம் வந்தது, பூமியின் மூச்சுகள் எல்லாம் திறக்கப்பட்டன. அப்பொழுது யாவரும் மடிந்தார்கள். பேழையில் இருந்த நோவாவின் குடும்பமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் மட்டும் பிழைத்தனர். ஹல்லேலூயா. இதற்கு எத்தனையோ வருடங்கள் அவர் காத்திருந்தார். ஆண்டவர் சொன்னால் சொன்னதுதான், சொன்னால் நிறைவேற்றிய தீர்வார் நம்முடைய வாழ்க்கையில. ஆனா அதற்கு வருடங்கள் ஆகும் பொழுது நீங்க ஒருவேளை சோர்ந்து விடலாம். ஆனால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இந்த விசுவாசம் நமக்குள்ளாக கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே வழி நடத்துவார். எபிரேயர் 10:38 பார்க்கிறோம், my righteous one will live by faith, and if he turns back or draw back, my soul shall have no pleasure in him. அவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. விசுவாச ஓட்டத்துல ஓடும் பொழுது ஆண்டவர் பிரியமாயிருப்பார், பிரியமாயிருப்பார். என் பிள்ளை நான் சொன்னதை கேட்டுட்டு விசுவாசத்தோடு ஓடிக்கொண்டே இருக்கிறான். நம்ம நினைச்சது அநேக வேளைகள்ல நடக்காது. நம்முடைய சித்தம் வேற, ஆண்டவருடைய சித்தம் வேற. ஆனால் எல்லாவற்றையும் நம்முடைய நன்மைக்கென்று நேர்த்தியாக நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அதனால பின்வாங்கி நாம் போகும் பொழுது நம்ம மேல அவருடைய ஆத்துமா பிரியமா இருக்கிறது. நம்ம அநேக வேளைகள்ல ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு கிடைக்கும். ஆனா இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சோர்ந்து போய் விடுகிறோம். என்னுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் டிகிரி முடிச்ச உடனே ஆண்டவரை அறிந்திருந்தேன், அபிஷேகம் பெற்றிருந்தேன். அதனால ஆண்டவரை உம்முடைய சித்தப்படி என் வாழ்க்கையில் நடக்கட்டும், அது வரைக்கும் நான் உம்முடைய சித்தத்தின்படி செய்யல ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும். ஏனென்றால் என்னுடைய பெற்றோர் சொன்னாங்க, உனக்கு ஒரு பிரிண்டிங் பிரஸ் வச்சு தரேன், நாங்களே எல்லாம் முடித்து உனக்கு எல்லாவற்றையும் நம்முடைய வீட்டுக்கு அருகாமையிலே வைத்து தாரேன் என்று சொன்னார்கள். எனக்கு ஆசை இருந்தது, நான் அடுத்தது பிஜி போக வேண்டும் என்று. ஊழியத்தின் அழைப்பு ஒரு பக்கம் இருந்தது. ஆண்டவர்கிட்ட இதை யார்கிட்ட கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. ஆண்டவருடைய சித்தத்தின்படி நான் நிறைவேற்ற வேண்டும் என்று அநேக நாட்கள் ஜெபித்த அந்த நாட்களிலே ஜான் ரவீந்திரநாத் என்று ஒரு ஐயா இருந்தாங்க. அவங்களுக்கு கடிதத்தை எழுதினேன், இப்படியாக எனக்கு பிரச்சனைகள் இருக்கு. அவர்களுடைய கைப்படவே ஒரு தேவனுடைய வார்த்தையை எழுதியிருந்தார்கள். தேவன் உனக்கு ஒரு நல்ல வேலையை அள்ளி செய்து உன்னை ஆசீர்வதிப்பார். அதுக்கு பிறகு பிசினஸ் வேண்டான்னு சொல்லிட்டேன், படிக்கிறது வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு வேலைக்காக அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். அப்பொழுது இந்த திடீரென்று எனக்கு ஒரு வேலை வந்தது. அது வேலை வந்து ஒரு ஸ்கூல்ல டீச்சர் கம் வார்டன். அந்த வேலை வந்தோடனே நான் இதை என்னுடைய அம்மாவிடம் காண்பித்திருந்தேன். அவர் சொன்னாங்க, இது சாதாரண வேலை தானே, ஆண்டவர் உனக்கு நல்ல வேலை தரேன்னு சொல்லிட்டாரா. ஆண்டவர் எனக்கும் அந்த வார்த்தை பேசியது. நல்ல வேலைன்னு சொல்லிக்காரு, இந்த வேலைக்கு நான் போவானே, நன்றாக வேலைக்கு படிப்போம். அப்படி நான் டிஎன்பிஎஸ்சி அப்ளை பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். இரவு 1 மணியிலிருந்து காலைல 5 மணி வரைக்கும் இதற்காக படிப்பேன். மற்ற வேளைகளில் செபிப்பேன், ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று ஓடுவேன். இப்படியாக என்னுடைய வாழ்க்கை அந்த
நாட்களில் கடந்தது. எல்லாரும் ஆனால் ஊரில், நான் கிராமத்தை சார்ந்தவன், அதனால் ஊர்ல எல்லாம் கேட்பாங்க, என்னப்பா வேலை கிடைக்கலையா, என்னப்பா வேலை கிடைக்கலையா, எப்போ கிடைக்கும். நானும் அதை பற்றி அந்த நேரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் எனக்கு முன்பாக ஒரு வார்த்தை இருந்தது, தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை மட்டும் நான் பற்றி கொண்டேன். ஆண்டவர் நிச்சயமாகவே எனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுப்பார். அதற்கு பின்பாக இன்னொரு வேலை வந்தது, அது கடந்து சென்று விட்டது. கடைசியாக இந்த வேலைக்கு நான் எக்ஸாம் எழுத போயிருக்கேன். அங்கும் எனக்கு ஒரு சோதனை வந்தது. அந்த எக்ஸாம் 3 நாட்கள் நன்றாக எழுதினேன். 4வது எக்ஸாம் எழுதும் பொழுது அது ஆப்ஷனல் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் எழுதும் பொழுது அது லா சப்ஜெக்ட், மெர்கன்டைல் லா அண்ட் பேங்கிங் என்று அந்த சப்ஜெக்ட் எழுத போறேன். எழுதி ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல அந்த அந்த ஒரு 3-4 பேர் எழுதுனாங்க. அந்த இன்விஜிலேட்டரை பார்த்தாங்க. சொன்னாங்க, ஐயா, எங்களுக்கெல்லாம் 30 வயசு ஆக போகுது, இதான் எங்களுக்கு கடைசி சான்ஸ், நீங்க கொஞ்சம் எங்களை காப்பி அடிக்க விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவரும் ரொம்ப யோசித்து, சரி வேணா பார்த்து எழுதுங்க என்று சொல்லிவிட்டார். வெளியே நின்று கொண்டார். பாருங்க, அப்பொழுது ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் என்கிட்ட பேசினாரே, நீ காப்பி அடிச்சா வேலைக்கு போற. எனக்கு மனசுல வந்தது, இப்படி தவறை பண்ணிவிட்டு நான் செல்ல மாட்டேன். அப்பொழுது நானாகவே படிக்கிறது எழுத ஆரம்பித்தேன். அந்த இன்விஜிலேட்டர் எனக்கு பக்கத்துல வந்தார். இவன் எதை பார்த்து எழுதுறான்னு நானாகவே நன்றாக எழுத ஆரம்பித்தேன். ஏனென்றால் படித்திருந்தேன். கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் படித்தது வரும்படி உதவி செய்திருந்தார். அப்படியாகவே அன்றைக்கு அந்த சோதனையை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டே இருக்கும் பொழுது எனக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே இன்டர்வியூ வந்தது. இன்டர்வியூ வரும்போது அங்க போய் நான் உட்கார்ந்து இருக்கும் பொழுது நான் ஜெபத்தோடு பயத்தோடு நான் உட்கார்ந்துட்டு, ஆண்டவரே உதவி செய்யறோம், எல்லாருடைய கண்கள்லையும் கிருபை கிடைக்க பண்ணணும். அப்பொழுது மற்றவர்கள்லாம் வந்தாங்க. தம்பி, உங்களுக்கு வயசு என்ன அப்படின்னு. 22 அப்படி சொன்னேன். அப்பொழுது இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்காது, நாங்கெல்லாம் ஒரு 2-3 தடவை இன்டர்வியூ வரைக்கும் வந்துட்டு இப்போ கடைசியில் தான் வந்திருக்கோம். 30 வயசு ஆக போகுது, எங்களுக்கு தான் இது கடைசி சான்ஸ், உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, எனக்கு தான் கொடுப்பாங்க, எங்களுக்கு தான் கிடைக்கும். இப்படியாக ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட். அதையும் கடந்து நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அதை நிறைவேற்றும் பொழுது அநேக டிஸ்கரேஜ்மெண்ட் நமக்கு வரத்தான் செய்யும். ஏன் ஆபிரகாமை கூட பார்த்து சொல்லிருப்பாங்க, எப்பா நீ ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கல, ஆண்டவர் கொடுப்பார்னு பார்த்து கொண்டே இருக்கிறாய் சொல்லியிருப்பாங்க. அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு கோலை அச்சீவ் பண்ணுவதற்காக ஆண்டவருடைய வார்த்தையின்படி நிற்கும் பொழுது அநேகர் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. இதையெல்லாம் இந்த காதல வாங்கிட்டு இந்த காதலை விட்டுவிட வேண்டும். அதற்கு பின்பாக பாருங்க, நான் ஒரு நாள் ஊழியத்துக்காக ஒரு இடத்துக்கு சென்றிருந்தேன். அங்கே என்னோடு பரீட்சை எழுதின ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஜெயரன், உனக்கு நீங்க விஷயம் தெரியுமா, இப்படியாக நம்முடைய எக்ஸாம் ரிசல்ட் வந்துடுது, அதுல எனக்கு ஆண்டவர் செலக்ட் பண்ண உதவி செய்திருக்கிறார். அவர் சந்தோஷத்தினாலே நிறைந்து ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தார். நான் எனக்கு மனப்பாடமாக அந்த நம்பர் தெரியும். ஆனால் அவருக்கு கொடுத்த பேப்பரை பார்த்தேன், அதுல நம்பர் இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, நல்ல வேலையை தாரேன்னு சொல்லியிருக்காரு, நம்மிடத்துல வேற 1-2 எக்ஸாம் எழுதி வச்சிருக்கிறேன், ஆனா இதைத்தான் நம்ம இவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணோம். ரொம்ப சோர்ந்து போய்விட்டேன். சரி, ஓடி வந்து என்னுடைய தாத்தா வீட்டுல, எங்க வீட்டுல பேப்பர் இருந்தது, அதெல்லாம் எடுத்து பார்த்தேன். எல்லாம் ஒரே பேப்பர் தானா. அது எடுத்து பார்க்கும் பொழுது ஒருவேளை இதுல இல்லாத அதுல வந்திருக்குமோன்னு நினைச்சு பார்த்தேன். அதுவும் இல்லை. என்னுடைய தாயாரிடம் அதை சொல்லவே இல்லை. என்னுடைய தகப்பனார் இன்னொரு இடத்துல வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவற்றையும் இந்த நம்பர் கொடுத்திருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து அவர் ஒரு லெட்டர் போட்டிருந்தாரு. பேப்பர் கட்டிங் ஒன்று வச்சுட்டு என்னுடைய நம்பர் இருக்குது, அதுல கோடு போட்டிருக்கிறாரு. கோடு போட்டு, உனக்கு வேலை கிடைத்தது எனக்கு மிகவும் சந்தோஷம்,
இந்த இடத்துல எப்படி இந்த பேப்பர்ல உனக்கு வந்திருக்குது. எனக்கு ஷாக் ஆகி விட்டது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி விட்டார். துதித்தேன். நான் ஓடி சென்ற அந்த பேப்பரை, அவர்கள் ஏற்கனவே உள்ள பேப்பர் எல்லாம் வெரிஃபை பண்ணா 2 நாள் கழிச்சு வருது. நாங்கள் தவறாக இந்த நம்பரை போட்டோம், இந்த நம்பர் இல்லை, இந்த நம்பர் தான் கரெக்ட். தேவன் நம்மை விசுவாசத்தை கடைசி வரைக்கும் சோதிப்பார். ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் நமக்கு சோதிப்பார். நம்ம சோர்ந்து போயிட்டு விட்டு விட வேண்டாம். வாக்கு தத்தம் பண்ணினவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர். அந்த நாட்களில் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ஓபன் காம்படிஷன் ஓசியில தான் வருவாங்க. ஆனாலும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், வேலையை கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த வேலையை கொடுத்தார். 35 வருடங்கள் அந்த வேலையிலே இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்து ஜாயிண்ட் டைரக்டராக ப்ரொமோஷன் ஆகும்படியும் அதிலே ரிட்டையர்ட் ஆகும்படிக்கும் எனக்கு கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதனால நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தால் அவர் நிறைவேற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்வுகள் வரலாம், கடைசி வரைக்கும் நெருக்கங்கள் வரலாம். எப்பொழுதும் நீங்கள் பார்க்கும் பொழுது கடைசி வேளையில தான் ஆண்டவர் உங்களுக்கு அதை அளிச்சுவார். அதனால சோர்ந்து போகாமல் விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கும் பொழுது, விசுவாச பரீட்சையில ஓடும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பார்க்கிறோம் 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம். அங்கு பார்க்கிற மோவாப், அம்மோன், சேயீர் திரளான கூட்டத்து ஜனங்கள் யோசபாத்தை நோக்கி ஓடி வராங்க. அவனை பிடிக்கும்படியாக அந்த இஸ்ரவேல் யூத ஜனங்களை நொறுக்கும்படியாக அவர்கள் பெரிய கூட்டம். ஆனா யோசபாத்துக்கு ஆண்டவருடைய வல்லமை அறிந்தவர். உடனே அங்கு இன்னும் சில ஜனங்களை கூலி பொருத்திட்டு போகல. அவருடைய கண்கள் தேவாதி தேவனை நோக்கி இருந்தது. அதனாலதான் சொன்னாரு, மற்ற ராஜாக்கள் செய்யாத அவர் செய்தார். அங்கு யூதாவிற்கு உபவாசத்தை அறிவித்தார். அவருடைய வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்தார். நீங்க வீட்டில் சென்று அதை வாசித்து பாருங்கள். இங்கு ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்றாரு. இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவும் இல்லை. எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த கஷ்டமான நாட்கள்ல யாரை நாம நோக்கி பார்க்கிறோம்னு ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார். அதனால இங்கு பார்க்கிறோம், யோசபாத் சொல்லுகிறார், எங்களுடைய கண்கள் யாரை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கு? உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கு. அப்பொழுது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 14, 15, 16, 17 தேவன் அங்கு தீர்க்க தரிசனமாக யோசபாத்தோட பேசிக் கொண்டிருக்கிறார். அதில் முக்கியமானது, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா. நம்மளா ஸ்டெப் எடுக்கும் பொழுது ஆண்டவர் உதவி செய்ய மாட்டாரு. தேவனுக்கு நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவனே ஸ்டெப் எடுப்பார். அது ஆச்சரியமாக இருக்கும். அது ஆச்சரியமாக இருக்கும். இங்க யோசபாத் தன்னுடைய ஸ்டெப்பை எடுக்கல. ஆண்டவர்கிட்ட தான் முதல்ல உபவாசம் பண்றாரு. ஆண்டவர்கிட்ட தான் கெஞ்சுறாரு. ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் உண்மை நோக்கி இருக்குது, கெஞ்சிக்கிட்டார். அதுக்கு பின்பாக பாருங்க, பாடும் பாடகர முன்பாக, துதித்து பாடும் பாடகர அங்கு முன்பாக யாராவது இராணுவத்தில் அப்படி அனுப்புவார்களா? இல்லை. ஆனால் தேவனை துதித்து பாடும் பாடகரை முன்பாக அனுப்புகிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்குள்ளாகவே, அந்த விரோதிகளுக்குள்ளாகவே ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக தேவன் எழும்ப பண்ணினார். யூத ஜனங்கள் என்ன செய்தாங்க? பட்டயத்தை கூட உருவவே இல்லை, எந்த முயற்சியும் எடுக்கல. தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். ஹல்லேலூயா. அந்த 3 பேரும் அவர்களுக்குள்ளே பிசாசுகள் ஒன்றுகளுக்குள்ளாக அடித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அவருடைய இருதயத்தில் அதை பேசி அவர்களுக்குள்ளாக சண்டை உண்டாக்கினார். பாருங்க, யுத்தம் கர்த்தருடையது, உங்களுடையது அல்ல என்பதை நிரூபித்து காண்பித்தார். இவங்க ஓடுறாங்க. இந்த யூத ஜனங்கள் சும்மா உட்கார்ந்துட்டு என்ன செய்தாங்க? அந்த கொள்ளை பொருளை அங்கு ஒவ்வொருத்தட்டிருந்து எடுக்கிறாங்க. எல்லாரும் மடிச்சு கீழே விழுறாங்க. கொள்ளை பொருளை எடுக்கிறதுக்கே 3 நாட்கள் ஆச்சுதான். ஹல்லேலூயா.
அப்படியாக தேவன் பகைவரை ஒன்றும் இல்லாமல் நிர்மூலமாக்கினார். இன்றைக்கும் நாம் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நாம் இதை இன்னொன்று பார்க்கலாம். நீங்கள் சும்மா இருந்தால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நாம் அவரை நோக்கி பார்த்து நாம் சும்மா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் நாம் ஓடுவோம். ஏசாயா 28:16 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் இல்லாத மூலை கல்லாய் இருக்கிறோம், விசுவாசிக்கிறவன் பதறான். அந்த கல்லை விசுவாசிக்கும் பொழுது நாம் பதறுவதே இல்லை. அந்த கல்லை குறித்து பார்க்கும் பொழுது அது சீயோன்ல வைக்கப்பட்ட கல்லு, பரீட்சிக்கப்பட்டது, விலையேற பெற்றது, திட அஸ்திபாரம் உள்ள மூலை கல்லாய் இருந்தது. இந்த கல்லை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த மூலைக்கல் இயேசுவே என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இந்த மூலைக்கல்லை ஒரு நாள் சித்திரம் தீர்த்தார்கள். சகரியா 3:9 நாம் பார்க்கும் பொழுது இந்த கல் சித்திரம் தீர்க்கப்பட்ட கல் என்று பார்க்கிறோம். இந்த கல்லை நோக்கி பார்க்கிறவன் பதறான். இதை விசுவாசத்தோடு நோக்கி பார்க்கிறவன் பதறான். இந்த கல் சித்திரம் தீர்க்கப்பட்டது சிலுவையிலேயே அவர் பிலாத்துவின் அரண்மனையில அந்த கல் அங்கு நொறுக்கப்பட்டது, அடிக்கப்பட்டது, பரீட்சிக்கப்பட்டது. சிலுவையிலே அந்த கல் உயர்த்தப்பட்டது. இன்றைக்கும் ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, இந்த சித்திரம் தீர்க்கப்பட்ட கல்லை நோக்கி பார்க்கும் பொழுது விசுவாசிக்கிறவன் பதறான். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நாங்கள் அநேக வேளைகளில் விசுவாசத்தோடு இல்லாமல் அவிசுவாசியாக இருந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நீர் யுத்தம் பண்ணுவீர் என்பதை யோசிக்காமல் நாங்களே யுத்தம் செய்தோம். இந்த வாழ்க்கையில் அநேக தோல்விகள். இன்றைக்கு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். யோசபாத்தை போல உம்மை நோக்கி பார்க்கிறோம். தகப்பனே, சிலுவையிலே எங்களுக்காக சித்திரம் தீர்க்கப்பட்ட கல்லாகிய உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட கல்லாகிய உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மிலே விசுவாசமாய் இருக்கிறவன் பதறார். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய கண்கள் உம்மை மட்டும் நோக்கி பார்க்கிறது. விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொன்றிலும் ஜெயம் எடுக்க ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யணும் என்று கேட்போம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் இந்த விசுவாசம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். உம்மை குறித்து அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம். ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது நோக்கி பார்க்கிறோம். அன்றைக்கு யோசபாத் நோக்கி பார்த்தார், வெற்றியை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு மனிதர்கள் உதவியை நாடி அநேக வேளைகளில் ஏமாந்து போய்விட்ட தகப்பனே, எங்களுக்கு இறங்கும் என்று ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போறோம். ஆண்டவர் இப்பொழுது நமக்காக யுத்தம் செய்ய ஆயத்த உடையவராக இருக்கிறார். உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது ஒருவேளை நடக்காம இருக்கலாம், இதுவரைக்கும் நடக்காம இருக்கலாம், அந்த சூழ்நிலைகளும் மாறி போய் இருக்கலாம், இனி நடக்காது என்ற சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அதை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, விசுவாசி என்று பெயர் வைத்துக் கொண்டு விசுவாசம் இல்லாதவனாக நான் இருந்தேன். கிறிஸ்தவன் என்று பெயர் வைத்துக் கொண்டு உம்மை விசுவாசிக்காத ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருந்தேன். இன்றைக்கு எனக்கு இறங்கும் ஆண்டவரே. எனக்கு முன்பாக பரிசுத்தவான்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஓட்டத்தை ஓடி முடித்தார்கள் தகப்பனே. உம்மை நோக்கி ஓடினார்கள் ஆண்டவரே. விசுவாசத்தை துவக்குகிற உம்மை நோக்கி ஓடினார்கள், முடிக்கிற உம்மை நோக்கி ஓடினார்கள். இந்த உலகத்தில் பலனை பெற்றுக்கொண்டார்கள், கிருபையை பெற்றுக்கொண்டார்கள் ஆண்டவரே, கிரீடத்தை பெற்றுக்கொண்டார்கள், பரிசை பெற்றுக்கொண்டார்கள் தகப்பனே. அதனாலதான்
பரம் அழைப்பின் பந்தை பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன் என்ற பரிசுத்த பவுலின் வார்த்தையின்படி ஆண்டவரே, எந்த சூழ்நிலை வந்தாலும் உமக்காக ஓட ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்தலாம். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்பது போல என்னுடைய வாழ்க்கையில விசுவாசம் எங்களுக்குள்ளாக ஜீவனாக ஓடட்டும் தகப்பனே. எங்கள் பரிசுத்த பிதாவை மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த பிள்ளைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசுவாசத்திலே குற்றி போயிருக்கும் பிள்ளைகள், ஆண்டவரே விசுவாசத்திலே சோர்ந்து போயிருக்கும் பிள்ளைகள், நீ சொன்னது நடக்காதனாலே சோர்ந்து போயிருக்கும் பிள்ளைகள், ஆண்டவரே உலகத்தை எதிர்பார்த்து ஏமாந்த பிள்ளைகள் உண்டு தகப்பனே. இப்பொழுதும் உம்மை நோக்கி பார்க்கிறார்கள், உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை தகப்பனே. அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, அப்படியாகவே நீ பிள்ளைகளுக்கு உதவி செய்ய போறதுக்கு நமக்கு நன்றி. விசுவாசத்தை துவக்கிறோம், விசுவாசத்தை முடிக்கிறோருமாகிய உம்மை நோக்கி பிள்ளைகள் ஓட நீர் உதவி செய்ய போறதுக்கு நமக்கு நன்றி. ஆண்டவரே, பிள்ளைகளை உயிர்ப்பித்தரலாம், ஆசீர்வதி. உடைய கரத்திலே பிள்ளைகளை கொடுக்கிறப்பா. ஆண்டவரே, வீடுகளுக்குள்ளாக பிள்ளைகள் செல்வது வரைக்கும் உடைய கிருபை, சமாதானம், ப்ரொடெக்ஷன் முழுவதுமாக இருப்பதாக ஆசீர்வதிப்பீராக. உடைய கரம் பிள்ளைகளோடு செல்லட்டும், ஆசீர்வதிக்கட்டும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி, எங்களோடு பேசியதற்காக உமக்கு நன்றி. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் மக்கள் செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.